எங்க பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் வீடியோ. நான் மட்டும் தனியாக விளையாட போகிறது இல்லை, என்னோட சேர்ந்து மாமா விளையாட போகிறேன். மாமா வாங்க வாங்க வாங்க. என்ன சரியான செட்டப்பா இருக்கு. ஆமா, புஸ்டிக்கான கேம் மாமா. இது ரொம்ப புஸ்டிக்கான கேம். இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தியா இருக்கும். ஆமா, இந்த கேம்ல வந்து நானும் மாமாவும் 1-on-1 விளையாட போறோம். இதுக்கு நடுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி தான் நடுவர். ஜட்ஜ்மெண்ட். யாரு கல்லாட்டம் ஆடுறாங்க, யாரு பொய் விளையாடுறாங்க, ரொம்ப தாயத்துல சீட்டு விளையாடுறது எல்லாத்துலயும் கல்லாட்டம் விளையாடுவாரு. இவரு அப்படிதான், டேடி உச்சக்கட்ட இவருக்கு மேல. அதனால மாமா இப்ப இது வந்து புஸ்டிக்கான கேம். இது பேர் வந்து பாய்சன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா, பாய்சன் கேம். நான் ரீசனா இதெல்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம். பாத்தீங்களா, வெரி குட். அதுதான் கிரெயின். டப்புன்னு புடிச்சுப்பீங்க கற்பூர மாதிரி கப்புன்னு. ஓகே, இப்போ இந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியும்ல? தெரியும். பாய்சன்னா என்ன? பாய்சன்னா என்னன்னா மாமா, இப்போ இந்த பாதாம் பிஸ்தா முந்திரின்னு நீங்களும் நானும் சேர்ந்து ஃபுல்லா கலச்சு ஒரு இஷ்டத்துக்கு அடிக்கிறோம். அடிக்கிட்டு நான் ஒரு பருப்பு செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க கண்ண முடியும் போது நான் ஒன்று செலக்ட் பண்ணுவேன், நான் கண்ண முடியும் போது நீங்க செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அதெல்லாம் ஓகே. இப்போ ஒன்னொன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க பருப்பை நான் சாப்பிட்டேன்னா அவுட்டு, விஷம், சாப்பிட்டுட்டேன் செத்துட்டேன். அதே மாதிரி ஏன் பருப்பை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவுட்டு, விஷம், சாப்பிட்டுட்டீங்க செத்துட்டோம். ஸோ யார் செத்தாலுமே கேம் அவுட்டு. ரைட்டு. போதே தெரியுதா, என்னமோ வச்சு செய்வேன் பாப்பா. அதனால இதுதான் கேம். அவுட் ஆனா அவள் தான், அவள் கேம் முடிஞ்சு. அது ஓகே. பட் ஆனா வெறும் அவுட்டுன்னா அதுல என்னமா சுவாரஸ்யம்? அப்போ ஏதாவது சுவாரஸ்யமா ஏதாவது பெட்டிங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவதுன்னா நம்ம வந்து அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளாடலாம். சரி, பெட்டுன்னு கேட்குறீங்க. சரி, நம்ம ஒரே தின்ட்டு போயிருவோம்ல, அதனால சொல்றேன். சரி, பெட்டுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே என்ன பெட்டுன்னு சொல்லுங்க. ஒரு 500 ரூபா பெட்டு கட்டிக்குவோமா? எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். 500 ரூபா ஓகேவா? இல்ல சின்ன அமௌண்டா சொல்றீங்க, பெரிய அமௌண்ட் எனக்கு வேணும். ஐ வாண்ட் பிக் அமௌண்ட். 1000 ரூபா இல்ல, 500 ரூபாய் போய்க்கலாம். கம்பெனி ஏதாவது கட்டுப்படி ஆகும். சரி, ரைட்டு. டேய் தம்பி, அக்கா பர்ஸேங்கடா. உங்க பர்ஸ் அப்ரெண்டிஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணீங்க, என் பர்ஸை செட்டப் பண்ண வேணாமா? சரி, எனக்கு இருக்கு. சரி பரவாயில்ல மாமா, எனக்கு சேர்த்து ஒரு 500 ரூபா போடுங்க. என் பேத்திக்கு நான் தரேன். நீங்க தரீங்க, எங்க தாங்க. ஜிபே எல்லாம் பண்ண கூடாதா? ஜிபே பண்ணிக்கலாம். இல்ல மச்சி, எனக்கு சேர்த்து மாமா போட்டுருவாரு. அதெல்லாம் நல்ல மனுஷன், மாமா போடுவாரு. நான் போட்டு அப்புறம் அதுல என்ன கேம்? ஏன்னா ஜிபே அமௌண்ட் அனுப்பிச்சுடு, நான் உனக்கு இது பண்றேன். இதே சாக்குல 500 ரூபா நீங்க வாய்ப்பீங்களா என்கிட்ட இருந்து? ஜிபே பண்ணிருக்கேன். சரி, இது உனக்காக நான் கொடுத்துருக்கேன் 500 ரூபா கடன். ஓகே, இருங்க. நடுவர்ட்ட கொடுத்தாச்சு. நமக்கு வரப்போகுது பாப்பா. சார், your number please in GPay. tell me your number. நம்பர் சொல்லுமே. அவங்க டெய்லி நான் கால் பண்ணி சும்மாவே கூகுள்ல பாதி பேர் ஒரு நம்பர் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. சரி போட்டேன், இங்க பாருங்க, ஸ்கிராட்ச் கார்டு கொண்டு வந்துச்சு. 500 ரூபாய்க்கு போட்டாச்சு. டிங் போட்டாச்சு. ரைட். கொடுங்க எனக்கு 500 ரூபா. புடிங்க நான் போனேன். ஓ, குரலி வித்தையா? முந்திரி இங்கிட்டு கொஞ்சம் போட்டு விடு. பாதாம் இங்க இல்ல. போட்டு விடு. கண்ணை மூடிட்டே எடுப்பீங்களா? இல்ல மாச்சி, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது தான் கண்ணை மூடணும். அதுக்கப்புறம் விளையாடும்போது இப்படி திரும்பும் போது நான் என்ன பண்ணுவேன், இது என்னோட பாய்சன்னு சொல்லிடுவேன். இப்போ ஏதாவது ஒன்று காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை காட்டிடுவேன். காட்டி நான் திரும்பிடுவேன்ல, இப்போ திரும்பிடணும். இப்போ நான் இப்படி திரும்பும்போது அவ ஒன்று சொல்லிடுவா, ஒன்று நேரம் சாப்பிட்டே வரணும். உங்களை திரும்புறதுலாம் நம்ப முடியாது. எந்திரிச்சு போய் மலையை பார்த்து நில்லுங்க. நான் மலையை பார்த்து தான் நிற்கிறேன். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இப்போ அவ சொன்னதை நான் தின்னுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாய்சன் சொன்னமே, சாப்பிட்டோன்னே செத்துட்டோம். நீ அவுட்ன்றா, அவ கேம் முடிஞ்சுச்சு. ஓகே, 500 ரூபா வந்து நான் வாங்கிக்கிறேன். இல்ல, ஒரே ஆட்டை தான் மாச்சி, ஒரே ஆட்டை தான். சரி வாங்க சாபுத்திரி போடுவோம். யாரு இல்ல என்ன, யார் ஃபர்ஸ்ட் போறது? ஃபர்ஸ்ட் போறதா? ஆடா ஈவன். ஆடா ஈவன். ஆடு நான் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். சரி, நீதான் போகணும். இப்பயே தோத்துட்டமே பாப்பா. இல்ல, இப்படி தோக்குறது அப்படி வெற்றிக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்க மாச்சி பெரியவங்க. தோல்வியே வெற்றிக்கு. சரி, நான் போய் இப்ப மலையை பார்த்து போய் நிக்க போறேன். அவர் பாய்சன் சூஸ் பண்ண போறாரு. வைக்கலாமா? வைக்கலாம். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரி இந்த சரி இந்த திஸ் ஒன் இது சரி. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்பவா? வெற்றி நிச்சயம், இதுவே சத்தியம். அண்ணா பாத்துக்கிட்டே இருக்கடா, திரும்பி நின்று கல்லாட்ட ஆடுறதுக்கு பாப்பாரு. பேட்டை பார்த்திருக்கியா? என்னது பேட்டை வேலையை பார்த்திருக்கியா? தோட்டக்காரரானா பார்த்திருக்கேன், பேட்டை பார்த்ததுல. கேமராமேன் கிட்ட வாங்க. வேப்பறது நல்ல வேப்பமலை இருக்குமா? ஓகே. ஆமா
செலக்ட் பண்ணிட்டேன் வாங்க வரவா வாங்க வாங்க ஆ, 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 ஆ. ஓகே எடு என்ன நான் இருக்குண்ணா அதெல்லாம் எடுக்க முடியாது நீ தான் ஃபர்ஸ்ட் எடு முடியாது மாமா ஆடையில தான் மாமா தோத்தேன் தோத்ததே அதே தான் அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஏமாம்மா சரி போங்க பரவாயில்ல நானே ஆரம்பிக்கிறேன் இது எடுக்க போறேன் ஐநா வெற்றி எனக்கு தான் எதுக்கு மாமா நான் சொன்னது இதுதான் இந்த பாதாம் தான் சொன்னேன் அதான் கரெக்டாக பொய் உங்களை பத்தி எனக்கு தெரியும் நீங்க எப்படி அம்மா அம்மாச்சி உண்மையை சொல்லுங்க அம்மாச்சி இல்ல நான் இந்த பாதாம் தான் சொன்னேன் சாட்சிக்கு மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நீங்க அதனால எனக்கு இல்ல இல்ல கல்லாட்டை மாமா ஆட மாமா பொய் எனக்கு எல்லாம் கல்லாட்டா இருக்குன்னு தோணுது அது எப்படி எடுத்த உடனே நான் அடுத்த வாயில நீ அப்படி சூஸ் பண்ண என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் சென்டரா வச்சேன் அப்பதான் அவ வந்து இப்படி எடுப்பா அப்படின்னு முடியாது மனசாட்சி பொதுவா நீ எது செலக்ட் பண்ணன்றது சொல்லு. சும்மா பயமாத்தி வர்றதுக்கு தான் பயந்தாதான் அப்ப வந்து ஒழுங்கா ஆடும் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் இது வந்து ஃபன் எலமெண்ட் தெரியுதா எப்படி கல்லாட்டா ஆடுவாரு ஒருன்னு ஃபன் எலமெண்ட்ல வருது அவங்க அம்மாச்சி இல்லைன்னா கண்டிப்பா அதை முடிச்சு விட்டுருப்பேன் இப்பயே 500 வாங்கியிருப்பேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அதுக்காக தான் பாத்தீங்களா நடுவுற வெயிட்டான நடுவுற ஆமா போட்டுருக்கேன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஆமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து நீங்க இப்ப நானு இல்ல இல்ல போற பக்கம் பார்த்தா கேட்ட சாப்பிட்டு வச்சிரும் போல சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அதான் அவ வந்து நம்ம சொன்னதை எடுக்கக்கூடாது அதான் இங்க இருக்கட்டும் அப்படியா நீங்க செலக்ட் பண்ணதை 2 பேருமே எடுக்க கூடாது ஆமா எடுத்தீங்கன்னா அவுட்டா அவுட் இந்த பிஸ்தா இந்த பிஸ்தா இருக்கும் இருப்பா உடைக்க முடியலப்பா உடச்சு கொடுங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இருங்க நீங்க நான் அடுத்து உடச்சிட்டேன் நீங்க போடுற எனர்ஜெட்டிக்கான கேம் நல்லா கேம் நல்லா இருக்குல்ல எப்படி குழுவெல்லாம் கொடுக்க கூடாதா கூட 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 நீ எடு வந்தாலே என் பேத்தி கிட்ட வந்தாலே ஓ து சாரி இல்ல இந்த பிஸ்தா இன்னும் நீங்க அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிக்கன் 65 ஒரு தந்தூரி ஒரு மீன் ஃப்ரை பிரான் ஃப்ரை அந்த மாதிரி போடுவோம் அதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த ட்ரை பண்ணுவோம் இதே கொலஸ்ட்ரால் அதிகமாக போகுது சும்மாவே குண்டுன்றாங்க நம்மள இல்ல ஸ்பெசிபிக்கான கேம் யானை ஃபேமிலின்றாங்க நம்ம ஒல்லியா இருந்து நம்ம குண்டுன்னு சொன்ன மாதிரி சரி குண்டா தான் குண்டு தான் சொல்லுவாங்க சாப்பிட்டீங்களாமா என்ன படக்கூட வா சாப்பிடுறீங்க டைம் அது தெரிய மாட்டேங்குது அப்பா இல்ல ஆனா பெரிய தட்டு நிறைய வச்சிட்டீங்கப்பா ஏன் இப்போ 10 பால் வச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் இல்ல மாமா அப்படியே கேம் தப்பறம் முடிச்சு போயிடும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நான் அந்த பாதாம் எடுப்பேன் இந்த பாதாம் நீங்க வேணும்னே நீங்க வச்சதுக்கு பக்கத்துல எடுப்பீங்க நான் எடுப்பீங்க இப்படி பண்றீங்க இல்ல மாமா உங்க பக்கத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன் வேணுமே நீங்க வச்சதுக்கு பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடுங்க நான் பக்கத்துல எடுப்பேன் அந்த மாதிரி தானே பிளானு சார் என்ன அறிவு எப்படி இதெல்லாம் மெய்யா பண்ணேன் ஆமா நான் எடுத்துட்டேன் நீங்க தான் என்ன மாமா நான் வச்சது நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க ஏற்பட பிஸ்னஸ் பண்ண மாதிரி வா வா எனக்கு இந்த பிஸ்தா ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை மாமா உடச்சு சாப்பிட முடியல பிஸ்தாவாக தின்னுது ஏன்னா அவன் பெரிய பிஸ்தால மாமா இது முந்தின நினைச்சா மாமா 10 பிஸ்தா திருப்பி வந்துருச்சு சாப்பிடு பிளான் பண்ணி தான் எடுக்கிற இந்த பிஸ்தா இந்த பாதாம் என்னடா இது கிறிஸ்மஸ் பழம் இந்த திராட்சை அதே மாதிரி மறந்தப்பல நீங்க வச்சது நீங்களே சாப்பிடக்கூடாது நானும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பேன் நான் சரி நிறைய இப்படி நினச்சிட்டேன் சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க என்ன தின்னுட்டே இருக்காங்க ஆமா நடுவர் ஒருத்தன் உட்காந்துருக்கேன் இல்லை பார்த்து தானே காலை சரி இந்த வந்து முந்திரி அது பழக்கம் இந்த முஞ்சி எடுப்பேன் இந்தாங்க மாச்சி அவங்க தான் சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க இந்த அந்த பாதாம் இந்தாங்க மாச்சி பாதாம் சாப்பிடுங்க தெரியுதுன்னா நீங்க பாசத்துல கொடுக்கல தின்ன முடியல உங்களால தின்ன முடியல அதேதான் கரெக்ட் ஃபேக்ட் வா 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 நான் கொடுத்துட்டேன் பாதாம் ஓகே நான் அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கும் நல்லா இருக்கும் இந்தாங்க மாச்சி இந்த திராட்சை எங்க ஜிம் மாஸ்டர் பார்த்தாருன்னா என்னைய கத்த போறாரு நல்லது நினைப்பாங்க இது ஆக்சுவலி நல்லதை மாச்சி காலைல ஊற வச்சு சாப்பிடணும் ஜிம்முக்கு போகும்போது இந்த பாதாம் இந்த 2 கிறிஸ்மஸ் பழம் இந்த கிருஷ்ணன் போகலாம் ஆமா யோசிச்சேன் மாமா நான் எங்க வச்சிருப்பேன்னு வா வா தட்டில் வச்சு நினச்சி தாஸ் லட்டுல வச்சேன் நான் நட்டில் வச்சேன் லட்டுல வச்சு நினச்சா தாஸ் நட்டுல வச்சு நடத்தியா தாஸ் லட்டுல வச்சேன் லட்டுல வச்சு நினச்சியா நட்டில் வச்சேன் அப்படியா அத்தாரி இதை இது பண்ணுறது இது 2 சாப்பிடுறீங்க ஆமாம் டக்குன்னு முடியும்ல இப்போ நான் இந்த 2 நான் தைரியமானவன் டிஸ்பிளேஸ் பண்ண மட்டும் 2 அப்பெல்லாம் கிடையாது மற்றதெல்லாம் ஒன்று திண்டுக்கலாம் என்னம்மா ஆமா ஏன்னா அது நிறையா கிடக்குதா இந்த முந்தி
கிறிஸ்மஸ் பழம் எடுப்பவர்கள் 2 2 எடுங்கள். ஓகே அப்போ நான் இந்த இது கொடுத்தேன். நல்ல செலக்ட் பண்றதுக்கிட்ட போகும்போது எனக்கு கல்லு பிடிக்குது. ஆமா உங்களுக்கு ரியாக்ட் ஏன்னா இப்போ சாப்பிட முடியல நான் அம்மாச்சி கொடுத்துறேன். இது நட்சத்திரம் வருகிறார். ஹலோ நட்சத்திரமா உனக்கு ரெண்டு ஊட்டி இல்லவா போறதா இந்த பிஸ்டா. இப்போ வந்து அப்பா அம்மா கேம பாரு. உனக்கு என்ன வேணும்? இது என்ன கேம் விளையாடுறாங்க பாரு. இந்த இங்க பாருடி இங்க பாருடி. இந்த 2 அந்த 2 போறியா? இந்த 2 இங்க பாரு இது தின்றதெல்லாம் பாக்குது. இந்த 2 தம்பியா நீ இந்த அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது. இந்த முந்திரி முந்திரி இப்போ கண்டிப்பாக பிஸ்தால தான் வச்சிருப்பாரோ அதுவே எடுத்தா சாப்பிடுறோம் யோசிங்க எடுத்து வாய் கொண்டு போறத பாக்குதுடா. இந்த 2 எனக்கு இந்த பாதாம் என்னால் சாப்பிட தமிழ்ல கையில் வச்சிருக்கேன். தமிழ்ல என்னடா என்னடி தங்கம்? நான் என்னால் சாப்பிட முடியல கையில் வச்சிருக்கேன். அம்மாச்சி இந்தாங்க அம்மாச்சி தம்பி வச்சிருந்தாங்க. இது 2 நான் வச்சதை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த பாதாம் இந்த பாதாம் வா இவர் எதில் வச்சாரு சண்டை பெஸ்ட் ஆனால் எடுக்க மாட்டேனே. எதில் வச்சேன் அப்படி சொன்னால் கேமுக்கு வரதே போயிடும். கடைசி ஒரு ஓவர்ல இத்தனை பால் வேணும்னு வாங்க இந்த பாரு. 2 அது மாதிரி இருக்கு இப்ப. இந்த வச்சா இந்த 2 திராட்சை இது இந்த பாதாம் ஓரமா தட்டின் விளிம்பில் உள்ள பாதாம். விளிம்பில் உள்ள பாதாமா? இப்போ நான் தட்டில் விளிம்பில் உள்ள திராட்சை. நாங்க அந்த காலத்துல சொட்டாங்கல் விளையாடுவோம், அதே வளையல் விளையாடுவோம். அதேதான் விளக்கமா இருந்துச்சு. லாஸ்ட் எது யாரு வின்னும் அது. நீங்க கொஞ்சம் லேட்டஸ்ட் வந்துருச்சு. நம்ம தட்டினாங்க மொத்தமாக முடிச்சிட்டோம். இந்த 2 மற்ற ரேட்டாக கண்ணை காமிச்சிருங்க. இதுன்னு நீ விளையாடு. நானே சொல்றேன் நான் நியாயத்துக்கு தான் பேசுவேன். என் தப்புனா என் தப்பு. ஆறு இந்த 3 பிஸ்தால எந்த பிஸ்தாவா இருக்குன்னு தெரியல. என்ன சும்மா உள்ளு லைக்கு மக்களே இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 திராட்சை 1 பிஸ்தா 1 பாதாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் இது அப்படியே எதுவுமே தொடக்கூடாது. மாமா தொடக்கூடாது தொட்டா விட்டு இதுதான் காரணம் சொல்லுவேன். ஆமா தெரியாம இருக்கேன் தோத்து போறேன்னா டக்குன்னு விட்டு 4 கிறிஸ்மஸ் பழம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று மாறிடுச்சு என்ன பண்ணுவேன்? சாரிங்க. அப்போ நான் வந்து இதை எடுப்பேன், நீ வந்து இதுதான் நான் வச்சேன்னு சொல்லுவேன். எனக்குலாம் தேவையா? தேவையில்லையே. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் இப்போ முந்திரி வந்து ஆட்டையிலே இல்லைன்னு ஆகி போச்சு. முடிஞ்சு போச்சு. ஆமா இப்போ நான் வந்து இந்த விளிம்பில் உள்ள ஒன்று உண்மையாவா? சத்தியமா சத்தியமா இல்ல பொய் இல்ல அம்மாச்சி வாயில சொல்லாத அம்மாச்சி மேல சத்தியமா அதான் பாய்சன். என்ன ஆமான்னு சொல்லல. அம்மாச்சி மேல சத்தியமா அதான் மாமா பாய்சன். இன்னைக்குமே அதுதான் உண்மையாதான் உண்மையுமே அதான் பாய்சன். சரி என்ன 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 கெஸ் பண்ண? இதுவா? தோப்பி நீ போச்சு. இல்ல அடுத்து கண்டடி அதில் வச்சிருப்பேன். இதுவா? வாங்கி தருவேன், ஷேர் பண்ணி தருவேன் எல்லாருக்கும். ஆமா எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீ வந்து போட்டுக்க. ஆமா ஸோ மக்களே இந்த கேம் நல்லா இருந்துச்சா? ஆமா நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனா நீங்க வந்து இவ்வளவு பெரிய தட்டுல விளையாடாதீங்க, கண்டிப்பா சாப்பிட முடியாது. குட்டி தட்டுல விளையாடுங்க. ஒரு 10 வச்சுக்கோங்க. இல்ல இவ்வளவு பேர் விளையாடுறீங்கன்னா 4 பேர் விளையாடலாம், சூப்பரா இருக்கும். ஆமா 4-5 பேர் மிஸ் பண்ணி விட்டோம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு ஆனா அப்புறம் நடுவர் இருக்கனால நீங்க பண்ற கல்லாட்டு எல்லாம் தெரியுது. இது எனக்கு இத பத்தி தெரியல. கடைசி கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இததான் சொன்னியா பக்கத்து பக்கத்து சொன்னியாண்டு. அதான் பாத்தீங்களா? இப்ப இங்க தெரிஞ்சுக்கிருச்சு, நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. அப்படியே சொட்டாங்கல்லு இந்த வளையல் ரவுண்டுக்குள்ள வளையல் இருக்கும். இன்டர்நேஷனல் கேம்ன்ற பேர்ல அதவே திரும்ப அரைச்சமாவா அரைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க. அது அந்த ரேஞ்சில் ஒரு ட்ரெண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்களா ஒரு லைட் மேல வந்து கிளாஸை வச்சு அதுல வந்து மஞ்சப்பொடி போட்டு 100 கிராம் மஞ்சப்பொடி வந்து ரேட்டே கூட்டி விட்டாங்க. அப்படியா? இன்ஸ்டால அது ஒரு ஜோக்கா போட்டேன். ஏன்னா மஞ்சப்பொடி அவனு வாங்காம தெரிஞ்சாங்க. கண்டிப்பா நான் வந்து வருஷத்துக்கு 1 கிலோ வாங்கின மஞ்சப்பொடி ஒரு புள்ள அழுகுறான். எப்படி அண்ணன் தம்பி கிட்ட மஞ்சள் சேலை பச்சை சேலைன்னு கேட்டோமோ அது மாதிரி ஒரு இதாயிருச்சு மஞ்சப்பொடி. ஆனா நாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அவங்க போனா ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் வீடியோன்னு போட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க. அவன் நைட்டு ஃபுல்லா அழுகுறான், திரும்ப போடுன்னு. அதனால வந்து தயவு செஞ்சு டாட்லர் பேரண்ட்ஸ்
ப்ளீஸ் டோன்ட் திஸ் ரீல்னு போட்டு ஆனா நான் என் பையனுக்கு பால் பவுடர் போட்டு வேணா பண்ணி காமிப்பேன். இன்னும் நம்ம நட்சத்திரம் வந்து அதை வந்து ரசிச்சு பார்க்குற அளவுக்கு இன்னும் வரல. ஆமா அதனால வந்து அவர் வந்து இப்போ லைட்டிங் கலர்ஃபுல் ஐட்டம்ஸ் இதுதான் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா அதனால இப்போதைக்கு அவர் தேவையில்லை. அப்படி தேவைன்னா அப்போ நான் தண்ணியில் என்னென்ன கலக்கணுமோ கலந்து ஒன்று காட்டுறேன்டா. நட்சத்திரன் அவர்கள் வந்து அம்மாவை இல்லை இந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டு கலந்து காட்டுறேன். பொடி பொடி. ஸோ வெற்றிகரமா நினைக்கிறேன். 1000 ரூபா ஜெயிச்சிட்டோம். இன்னும் அடுத்து இன்னொரு கேம் நாங்கள் வச்சிருக்கோம், வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம், அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி லாஸ்ட் டைம் ப்ராங்க் வீடியோ வந்து ரொம்ப நல்லான்னு சொல்லுவீங்க, உண்மையாக கிரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பெரிய நன்றி. ஆனால் கூடிய விரைவில் வச்சு செய்கிற மாதிரி ஒரு நல்ல தர லோக்கலான ஒரு ப்ராங்க் வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் வரும். சொல்லிட்டீங்களே, நான் அப்போ உஷாரா இருப்பேன் இதுக்கப்புறம். அது நீங்கள் எந்த இடத்துல பண்ணுறேன்னு தெரியாதுல்ல, திடீர்னு நடு ரோட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்ன பண்ணுவேன்? அதனால நீ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வேற மாதிரி நடுரோட்ல பண்ண மாட்டார். ஓகே. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாச்சி நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு டான்ஸ் பண்ணுவீங்க இந்த அம்மாச்சியை. சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்களா அம்மாச்சி? வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பண்றேன் டுட்டோரியல் போடுறேன். ஆமா அடுத்த வாட்டி. ஆமா அதே மாதிரி உங்களோட மசால் பொடிக்கு கேட்டுட்டே இருக்காங்கம்மா. கண்டிப்பா மசால் பொடி சொல்லி தரேன். பாப்பா பேர் தான் பாப்பா கார்த்திக், ஆனா பண்றது ஊராமே வில்லத்தனம். ரகுவரன் தான் அவரு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எந்த நேரம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. திடீர்னு ஆமா கவனமா இரு. என்னப்பா பாத்துருவோம், நம்ம அவரா நம்பலான்னு பாத்துடலாம். என்னப்பா? ஆமாப்பா. ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து இந்த கேம்ல வெற்றி பெற்ற காசை நான் அனைவருக்கும் பகிர்ந்து தருவேன். ரெடியா இருந்துக்கோங்க. நைட் ஒரு பெரிய டின்னர் டேட் போலாம். ஓகே, நம்ம பிள்ளைகளுக்கு பூரா இன்னைக்கு நைட் டின்னர். ஆமா டின்னர் டேட். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்து சரி. எல்லாரும் இன்னைக்கு வந்து புரோட்டா அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அந்த பிடிச்சது என்ன வேணுமோ, ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம், பிரியாணி வேணுமா பிரியாணி. உனக்கு பால் பவுடர் வாங்கி அம்மா உனக்கு. சரியா பால் பவுடரு வேற ஏதாவது வாங்கி தர அம்மா உனக்கு. ஓகே. ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். இதே மாதிரி குடும்பமாக உட்காந்து இப்படி சின்ன சின்ன இதை வச்சு ஜாலியாக விளையாடுங்க. சூப்பராக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்.